குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து நாம் படித்து பார்த்தால் எந்த வசனங்களிலெல்லாம் அல்லாஹ் தொழுகை கடமைங்கிறத சொல்லி காமிக்கிறானோ அத்தோடு சேர்த்து இந்த ஜகாத்துங்கிற இந்த கடமையும் அல்லாஹ் திரும்ப 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 ரெண்டையும் சேர்த்தே சொல்றான். இந்த ஜகாத் கொடுக்கிறதுடைய சிறப்புகளை பற்றி தெரியும். அதுவும் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு பல்வேறு செய்திகளை இந்த சமூகத்துக்கு தருகிறது. இந்த ஜகாத்தை கொடுக்காவிட்டால் என்னென்ன தண்டனைகள் இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதை மார்க்க செய்யுங்க சொல்லி காமிங்க. அப்படியானால் இந்த உலகத்துல சொர்க்கத்தை வேண்டணும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஜகாத் என்ற அந்த கடமையை இன்னைக்கு சரியாக செய்யறோமா? ஜகாத்தை எதுல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்று கூட தெரியாத நிறைய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அதிகமாக மக்களுக்கு என்னன்னா, சொத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க, லேண்ட வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதுல வருமா வராதாங்கிற சந்தேகம் பல்வேறு நபருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜகாத்துடைய தண்டனைகள், கொடுக்காமல் இருப்பதற்கான தண்டனைகளையும் குர்ஆன் சுன்னா நிறைய செய்திகளை சொல்கிறது. நம்ம குடும்பத்துல எந்த ஏழைகள் இருக்காங்க, யாருடைய அந்த ஏழ்மையை நம்ம போக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவர்கள் இதுல மார்க்கத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு முடிவெடுத்தாங்கன்னா சமூகம் இன்னொரு இடத்துல கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்ஸகாத்து தஸ்கியா வ தஹாரா, தூய்மைப்படுத்தக்கூடிய ஜகாத் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு 5 வகையான கடமைகளை தந்திருக்கிறான் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த கடமைகளிலே இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் அலட்சியமாகவும் கவனமின்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு கடமை தான் இந்த ஜகாத் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி தொழுகைக்கு ஒரு முன்னுரிமையும் ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதே அந்த முக்கியத்துவம் இன்றைக்கு ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த கடமையில் கொடுக்கப்படவில்லை, அலட்சியம் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்ம சமூக மக்கள்கிட்ட பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில் அதனால்தான் இந்த ஜகாத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து நாம் படித்து பார்த்தால் எந்த வசனங்களிலெல்லாம் அல்லாஹ் தொழுகை கடமைங்கிறத சொல்லி காமிக்கிறானோ அத்தோடு சேர்த்து இந்த ஜகாத்துங்கிற இந்த கடமையும் அல்லாஹ் திரும்ப 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 ரெண்டையும் சேர்த்தே சொல்றான். வ அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா வர்கஉ மஅர் ராகிஈன், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள், வணங்குபவர்களோடு சேர்ந்து நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி குர்ஆன் நெடுக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தொழுகையை சொல்லக்கூடிய எல்லா வசனங்களிலும் ஜகாத் ஜகாத், அந்த ஜகாத்தை கொடுங்க 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 என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்கிறான் அப்படின்னா
அப்ப பொதுவாக மக்கள் இடத்துல பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, நாம் கொடுக்கக்கூடிய பிறருக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது அதிலே அலட்சியமும் ஒரு பயமும் கவனக்குறைவும் இருக்கும் என்பதனால்தான் அல்லாஹ் திருமறையில எல்லா இடங்களிலும் இந்த ஜகாத் ஜகாத்ங்கிற இந்த செய்தியை சொல்லி காமிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்ல, எப்படி இந்த தொழுகை கடமையோ, தொழுகாவிட்டால் எல்லாம் மறுமை நாளிலே விசாரிப்பான், அதற்கான தண்டனை உண்டு என்று மார்க்கம் சொல்கிறதோ, அதை போலத்தான் இந்த ஜகாத் என்ற கடமை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இருக்குமே ஆனால் அதை சரியான முறையிலே அவர் செய்யவில்லை, கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளி அப்படிங்கிறதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜகாத் என்பதும் ஒரு கடமை 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 என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துகிறார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 கடமைகள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நம்ம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா, இது முதல் கடமை. வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துதல். வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுத்தல். வல் ஹஜ், ஹஜ் செய்தல். வ ஸௌமி ரமலான், ரமலானுடைய காலங்களிலே நோன்பு நோற்றல் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ ஜகாத்துங்கிறத இதுல 3 விஷயங்களை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, இந்த ஜகாத் கொடுக்கிறதுடைய சிறப்புகளை பற்றி தெரியணும். அதுவும் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு பல்வேறு செய்திகளை இந்த சமூகத்துக்கு தருகிறது. அடுத்து இரண்டாவதாக, இந்த ஜகாத்தை கொடுக்காவிட்டால் என்னென்ன தண்டனைகள், இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதை மார்க்கம் என்ன செய்யுங்க சொல்லி காமிக்கிறது. மூன்றாவதாக, எந்த பொருளில எவ்வளவு ஜகாத்து, எந்தெந்த பொருள்கள்ல ஜகாத்து வரும், ஜகாத்துக்குரிய பொருள்கள் என்ன, அதனுடைய லிஸ்ட் என்ன, ஒவ்வொரு பொருளிலையும் அதற்கான அளவுகள் என்ன, எவ்வளவு அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல சிறப்பு, அடுத்து தண்டனை, அடுத்து அதற்கான சட்டங்கள், அளவுகோல்கள். இதை தெரிஞ்சுட்டோம் சொன்னா இந்த ஜகாத்தை நம்ம முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ நாம எவ்வளவுதான் இந்த உலகத்துல இறைவனுடைய வணக்கத்தை நாம் செய்தாலும், இந்த கடமைகளில் 50 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய இந்த கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் சரியான பூர்ணத்தை அடைய முடியாது. நீங்கள் தொழுகலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் தர்மம் செய்யலாம், ஆனால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்ங்கிற அந்த அடிப்படையை, அந்த பூரணத்தை, பரிபூரணத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும் என்று சொன்னால் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த கடமையும் செய்கின்ற பொழுதுதான் நீங்கள் முழுமை பெற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரில ஒரு ஹதீஸ பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆராபி வருகிறார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா, நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அந்த காரியத்தை நான் இந்த உலகத்தில் செய்கின்ற பொழுது அதனால் எனக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய சுவனம் கிடைக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு நினைச்சாரு. அந்த கிராமத்து வந்து கேட்கிறார், கிராமவாசி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال تعبد الله لا تشرك به شيئا, நீ சொர்க்கத்துக்கு போணுமா, அப்படியானால் நான் சொல்வதை கவனமாக நீ கேட்டுக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நீ இறைவனை, அந்த இறைவனுக்கு எந்த இணையும் வைக்காமல் அவனை வணங்க வேண்டும். இது முதல் விஷயம். அல்லாஹ்வை வணங்கணும், வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தில் எந்த இணை வைப்பும் இருக்கக்கூடாது. வத்துகீமுஸ் ஸலாத்துல் மக்தூபா, உனக்கு கடமையாக இருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகள், அந்த தொழுகைகளை நீ சரியான முறையில் நிறைவேற்று. வதுஅத்திஸ் ஸகாத்தல் மஃப்ரூதா, உனக்கு கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஜகாத்தையும் நீ நிறைவேற்று. வதஸூம ரமலான், ரமலானுடைய காலத்தில் நீ என்ன செய்ய, நோன்பு வையி அப்படின்னு நினைச்சுதாங்க சொன்னாங்க. அப்ப அந்த வந்து கேட்டவர், கேள்வி கேட்டவர் வசதி இல்லாதவராக இருந்திருப்பார். ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜ இதுல சொல்லல, அவர் சொல்லக்கூடிய அந்த பதில்ல ஹஜ்ஜ ரசூலுல்லாஹ் சொல்லல. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கடமைகளை சொன்ன உடனே அவர் சொல்றாரு, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா அஸீது அலா ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சொல்வதில் எந்த கூடுதலையும் நான் செய்ய மாட்டேன், எந்த விதமான விஷயத்தையும் கூடுதலாக செய்ய மாட்டேன், நீங்க சொன்னதை அப்படியே செய்திருவேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்தார், சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து போயிட்டார். போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் சர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யன்துர் இலா ஹாதா,
இருக்கக்கூடிய சபையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிலே எவராவது ஒருவர் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமென்றால், இதோ என்னிடத்தில் கேள்வி கேட்டார, நான் அவருக்கு பதிலை சொன்னனே, அதை கேட்டுவிட்டு அதோ செல்கிறார் பாருங்க, அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் புகாரி என்ற கிரந்தத்துல பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியானால் இந்த உலகத்துல சொர்க்கத்தை வேண்டணும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஜகாத் என்ற அந்த கடமையை இன்னைக்கு சரியாக செய்யறோமா, கொடுக்கிறோமா? அல்லாஹ் தந்திருக்கிறான், நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்களில் அல்லாஹ் கடமையை தந்திருக்கிறான். ஜகாத் கடமை உண்டு, ஆனால் அந்த கடமையை உணராத சமூகமா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதிலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும், அதை வித்து கொடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஏழைகளுக்கு செல்லக்கூடியது, அதை கொடுக்க வேண்டும். ஆனால் அதை மறந்து வாழக்கூடிய சமூகமா இன்னைக்கு பல பேர் நம்ம பார்ப்போம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஜகாத்தை யாருக்கு கொடுக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஜகாத்தை எதுல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்று கூட தெரியாத நிறைய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபி ரிகாப் வல் காரிமீன வஃபி ஸபீலில்லாஹ் வபினிஸ் ஸபீல் ஃபரீதத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு நீங்கள் இந்த தர்மத்தை கொடுக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும்? 8 சாராருக்கு கொடுக்க வேண்டுங்க, யாருக்கும் கொடுக்க கூடாது. இந்த 8 சாரா நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர் 8 சாராராக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 8 வகையினராக இருக்க வேண்டும். 8 கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். அதுல முதல்ல அல்லாஹ் சொல்லும் போது அல் ஃபுகரா, ஏழைகள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் உல் மசாகீன், ஏழைகள். அப்ப இந்த ரெண்டையுமே அல்லாஹ் ஏழை தான் சொல்றான். அரபியில ஃபகீர்னு சொன்னாலும் ஏழை தான், மிஸ்கீன்னு சொன்னாலும் ஏழை தான். அப்ப அல்லாஹ் 2 ஏழைகளை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், ஃபகீர் என்று சொன்னால் அந்த ஃபகீருக்கு வாழ்க்கையில வாழ்வதற்கு எந்த வாழ்வாதாரமும் இருக்காது. அடுத்த வேளை உணவுக்கு வழி இருக்காது, அடுத்த வேளை உணவு சாப்பிடுவதற்கு வழி இருக்காது. இன்றைய தினத்தை அவன் கழிப்பதே உணவுண்டு கழிப்பதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாரார் இவங்க தான் முதலாக அல்லாஹ் சொல்றான் ஏழைகளுக்கு கொடுத்த. அடுத்து அல்லாஹ் 2வது சாராரா சொல்லும் போது உல் மசாகீன், அவர்களும் ஏழைகள் தான். மிஸ்கீன், யார் இந்த மிஸ்கீன்கள்? இருக்கும், ஆனால் அவர்களுக்கு போதாது. இருக்கும், அல்லாஹ் கொடுத்திருப்பான், ஏதாவது உழைச்சி சேர்த்து வச்சிருப்பார், அன்றாட வேலைக்கு போவாரு, ஏதாவது சம்பளம் கிடைக்கும், ஏதாவது இருக்கும், ஆனால் அதை வைத்து அவர் குடும்பம் நடத்த முடியாது, அவருக்கு பற்றாக்குறை இருக்கும். இவரும் ஏழை தான், இவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து யார் என்று சொன்னால் ஒல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்துடைய அந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அதற்காக நீ பணி செய்யக்கூடிய, அதுக்காக இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து 4வதாக உல் முஅல்லஃபதி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள். காபிர்களுக்கு கொடுன்னு அல்லாஹ் சொல்லல, தர்மம் கொடுக்கலாம். தர்மத்தை இந்த உலகத்துல நீங்க யாருக்கும் கொடுக்கலாம், மொழி பார்க்காமல், மதம் பார்க்காமல், எதையும் பார்க்காமல், தேசம் பார்க்காமல் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது தப்பில்லை. ஜகாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் யாரை குறிப்பிட்டு காமிக்கிறானோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுல ஒரு சாரார் தான் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், இஸ்லாத்தை என்ன செய்யறாங்க, விரும்பி வர்றாங்க, இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியாக இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்பதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து யாருன்னா ஒஃபிர் ரிகாப், அடிமைகள், அவர்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்த சாரார் உல் காரிமீன், கடனாளிகள், அவர்களுக்கும் கொடுக்கலாம். கடனாளிகள் பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பார், பெரிய ஜமீன்தாரா இருந்திருப்பாரு, வியாபாரத்தை இழந்தாரு, பிசினஸ் விட்டாரு, அதை விட்டாரு, லாஸ் ஆகி ஒன்னும் இல்லாமல் நின்றிருப்பார், அவரும் ஏழை லிஸ்ட்ல வந்துருவார், கடனாளி லிஸ்ட்ல வந்திருப்பார். அவரும் அவர் செல்வந்தரா இருந்தார, தேவையில்லை. அல் காரிமீன், கடனாளிகள், அவர்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்து வஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் அது எந்த பாதை தான்? அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சபீல் எதை சொன்னாங்களோ அதுதான் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி போறது, போரிடுவது, அதுதான் அதுல கொடுக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் 8வது சாரராக சொல்றான் ஒபினிஸ் சபீல், வழிபோக்கனுக்கு ஜகாத் கொடுக்கலாம். திடீர்னு வந்து நிற்கிறார், எல்லாத்தையும் தொலைச்சிட்டார், லக்கேஜை விட்டுட்டார், காசை விட்டுட்டார், பேங்க் கார்டை விட்டுட்டார், எதுவுமே இல்லை, அவருக்கு கொடுப்பதற்கே ஆள் இல்லை, அவருடைய ஊருக்கே போக முடியாதுங்கிற சூழல்ல வந்து தள்ளப்பட்டிருக்கிறார்னா
இவருக்கு நீங்க கொடுக்கலாம். ஆக இந்த 8 சாராருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து அதிகமாக மக்களுக்கு என்னன்னா, சொத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க, லேண்ட வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதுல வருமா வராதாங்கிற சந்தேகம் பல்வேறு நபருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸம் அலல் முஸ்லிமி ஃபி அப்திஹி வலா ஃபரஸிஹி ஸதகா. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு முஸ்லிமுக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய அடிமையிலேயோ அவனுடைய குதிரையிலேயோ ஜகாத் வராதுன்னு. அதாவது ஒரு முஸ்லிம் அவன் பயன்படுத்தக்கூடிய சொந்த வாகனம் இருக்கிறது, அது எத்தனை வாகனம் வச்சிருந்தாலும் தப்பு இல்லை. வீடு இருக்குது, அது எத்தனை வீடு வைத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஓன் யூஸுக்கு நீங்கள் தங்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய குடும்பத்தார், அதற்காக வேண்டி சொந்தத்திற்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனத்திற்கோ வீடிற்கோ ஜகாத் இல்லை அப்படிங்கிறதையும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, லா தஹில்லு ஸதகா லி கனியின் வலா தி மிர்ரத்தின் சவியின். சதகா ஜகாத்தை 2 பேருக்கு கொடுப்பது ஹலால் அல்ல. ஒருவர் யார்? செல்வந்தர், அவருக்கு தேவையில்லை, அவருக்கு அல்லாஹ் நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், அவருக்கு ஜகாத்தை கொடுக்காதீர்கள். அதே போல தேவையில்லாதவர்களுக்கும் ஜகாத்தை கொடுக்காதீர்கள். தேவையே கிடையாதுங்க அவர்களுக்கு, எந்த தேவையும் இல்லை, பண பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஜகாத்தை கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அதனால ஜகாத் சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் நிறைய சிறப்புகளை பேசுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானா, லேண்ட தந்திருக்கிறானா, ப்ராப்பர்ட்டி இருக்குதா, கோல்டு இருக்குதா, வேற வேற சேவிங்ல இருக்குதா, இந்த மாதிரியாக அல்லது பண்ண வச்சிருக்கிறீங்களா, விவசாயம் இருக்குதா, இப்படியாக எந்த விஷயத்துல மார்க்க நமக்கு ஜகாத்தை சொல்கிறதோ அது நம்மள்ட்ட இருக்குதா என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துடைய தண்டனைகள், கொடுக்காமல் இருப்பதற்கான தண்டனைகளையும் குர்ஆன் சுன்னா நிறைய செய்திகளை சொல்கிறது. அதுல அல்லாஹ் உன்னை சொல்கின்ற போது, வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைத்து அதுல இருக்கக்கூடிய ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் மக்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எவர் ஒருவர் இந்த உலகத்திலே தங்கத்தையும் வெள்ளி, ஏன்னா தங்கத்துக்கு ரசூல் அழகான அளவு சொன்னாங்க, வெள்ளிக்கு அதற்குரிய நிசாப் என்ன அளவு சொன்னாங்க, அது வந்தா நீங்கள் ஜகாத்தை கொடுக்கணும்னாங்க. யார் இது எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு கொடுக்கவில்லையோ நாளைக்கு மறுமை நாளிலே இல்லா இதா கான யௌமுல் கியாமத்தி சுஃபிஹத் லஹு ஸஃபாயிஹு மின் நார் ஃபஉஹ்மி அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். அவர்கள் வைத்திருந்த அந்த தங்கத்தையும் வெள்ளியும் எல்லாத்தையும் நெருப்புல போட்டு மூட்டி சூடேற்றப்பட்டு அதை கொண்டு அவருடைய நெத்திகளிலும் விலாப்புறங்களிலும் அல்லாஹ் தண்டனையாக என்ன செய்யுமா, சூட்டு போடுவான். அந்த நாளிலே எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 50 வருடங்களுக்கு 50,000 வருடங்களுக்கு சமமானது, 50,000 வருடங்களுக்கு சமமானது. அந்த நாளிலே உங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை போடப்படும். ஹத்தா யுக்லா பைனல் இபாத் ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னah வ இம்மா இலன் நார். இந்த ஜகாத்தை கொடுக்காத காரணத்தினால் நீங்கள் தண்டனை அனுபவிப்பீர்கள். கடைசியாக அந்த அடியான் ஒன்று சொர்க்கம் செல்வதா அல்லது இவனுக்கு தண்டனை நரகம் தானா, அல்லாஹ் மன்னித்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானா நரகத்துக்கு அனுப்புகிறானா என்பதை அந்த நேரத்தில் அவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்படி எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குங்க. எதெல்லாம் விவசாய பொருட்களே, அதாவது கால்நடைகளிலே கொடுக்கவில்லையோ அவர்களுடைய முதுகுகளை ஆடுகள், ஒட்டகங்கள், மாடுகள் இவைகள் எல்லாம் சுமைகளாக வந்து நிற்கும், அப்படியே கத்திக்கொண்டிருக்கும். இவன் அந்த வேதனையில அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேட்பான், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஜகாத்தை கொடுக்காமல் மறந்து விட்டோம், அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மக்களே, என்னுடைய சமூகமே, இதையெல்லாம் உலகத்திலே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே எதிலே ஜகாத்து கொடுக்க வேண்டும்ங்கிற அந்த ஜகாத்துடைய சட்டங்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிவிட்டேனே, மறந்து விட்டீர்களே, அலட்சியமாக இருந்து விட்டீர்களே, இன்றைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கையை விரித்து விடுவார். யோசித்து பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட நாள் அந்த மறுமை நாள்ல ஜகாத். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கின்ற போது பஷீரம் வ நதீரா, இந்த உலகத்திலே பஷாரத் நற்செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது
என்னென்ன எச்சரிக்கைகள் இந்த சமூகத்துக்கு சொன்னாரோ, குறிப்பாக ஜகாத்துடைய விஷயத்தில் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துடைய விஷயத்திலே கவனம் எடுங்கள். அது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதை கொடுத்து விட வேண்டும். எனவே அந்த சட்டங்களை புரிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு சமூகம் சரியான முறையில ஜகாத்தை கொடுக்கறதுனால தான் ஒவ்வொரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், ஏன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளும் பிற இடத்துல போய் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப ஜகாத் நமக்கு கடமைன்னு சொன்னா, ஏன்னா நமக்கு பைத்துல் ஜகாத் இல்லை. நம்ம நாடுகளை பொறுத்தவரை ஜகாத்துக்கான ஆர்கனைசேஷன் அதெல்லாம் இல்லை, அரசாங்கம் நடத்தல. குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும், ஜகாத் நமக்கு கடமைன்னு சொன்னா அதை ஜகாத்துடைய காசுகளை நம்ம அதை கலெக்ட் பண்ணி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை கலெக்ட் பண்ணி, நம்ம குடும்பத்துல எந்த ஏழைகள் இருக்காங்க, யாருடைய அந்த ஏழ்மையை நம்ம போக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவர்கள் இதுல மார்க்கத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு முடிவெடுத்தாங்கன்னா சமூகம் இன்னொரு இடத்துல கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. சமூகம் தன்னுடைய பொருளாதார தேவை இன்னொரு இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளிவாசல் தோறும் வந்து நிற்கக்கூடிய அவசியம் இல்லை. காரணம், அங்கே பைத்துல் ஜகாத் இருக்கிறது. அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவருடைய அந்த நிதிநிலையை அவர்கள் போக்கி வைக்கிறார்கள், வறுமையை அவர்கள் அகற்றி வைக்கிறார்கள். அந்த நிலை இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. அன்புக்குரிய சோர்களே, அதனால்தான் அல்லாஹ் திருமறையில இந்த ஜகாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது எப்படி சொல்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகா துதஹீரிஹிம் வ துஸக்கிஹிம் வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகன் லஹும். நபியே, நீங்கள் அவர்களுக்கு ஜகாத்தை எடுங்கன்னு சொல்றான். ஜப்தி தான். எப்படி ஜப்தி பண்றாங்களா இல்லையா? லோன் வாங்கியிருக்கான், அதை வாங்கியிருக்கான், இதை வாங்கியிருக்கிறான், சரியான முறையில் அரசுக்கு செய்யக்கூடிய டாக்ஸ் கட்டல, அதை கட்டல, ஜப்தி. அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தல். இதை போலத்தான் ஜகாத்தை எடுங்கிறான். நீங்க கொடுக்கணும் முறையா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் அதற்குரியவர்கள், அதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து எடுத்து செல்வார்கள். செல்லுங்கள் அப்படிங்கிற. ஏன் எடுக்கணும்? அந்த ஜகாத்துடைய பொருளை உங்கள்கிட்ட அகற்றினீங்கன்னா தான் உங்களுடைய பொருள் தூய்மை. நீங்கள் சேர்த்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் ப்ராப்பர்ட்டி தூய்மையாகணும்னு சொன்னா இதை கழட்டி வச்சிடணும். இது உங்களுக்கானது அல்ல. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் எதை சட்டமாக ஆக்கி வச்சிருந்தான்னா, ஜகாத் பொருளையோ சதகா பொருளையோ அந்த குடும்பம் சாப்பிடக்கூடாது. இன்று வரை அதான் சட்டம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் ஜகாத்துடைய பொருளை சதகாவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது. அன்பளிப்பா நீங்க கொடுக்கலாம், ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு கொடுக்கலாம், ஒரு சின்ன பால் டம்ளர்ல கொண்டு கூட கொடுக்கலாம், ரசூலுல்லாஹ் குடிச்சிடுவாங்க. ஆனால் சதகாவுடைய பொருளை தொடக்கூடாது. காரணம், அது அசுத்த பொருள். அப்ப அதை நீங்க கலட்டி விட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த அழுக்குகளையும் அந்த இதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் என்னுடைய செல்வம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் எப்படி நம்மளை தூய்மைப்படுத்துவான்? அல்லாஹ் எப்படி நம்முடைய செல்வங்களை வரக்கத்தாக்கி வைப்பான்? அது எப்படி தூய்மையாகும்? நான் எப்படி தூய்மையாக முடியும்? அப்ப அந்த அழுக்குகளோடு தான் இன்றைக்கு நாம் வாழ்க்கையை கிடைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துடைய விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். தொழுகையிலே கவனம் செலுத்துவதை போல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய 50 கடமைகளில் ஒரு கடமை ஜகாத். அதற்குடைய சட்டங்களை சரியான முறையில் தெரிந்து சரியான முறையில் ஏழைக்கு கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.